அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ஆர்ஏ ஃபேக்டர் பார்ப்பாங்க, ருமட்டாய்டு ஃபீவர் செக் பண்ணுவாங்க. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. எல்லா ஜாயிண்ட்ல இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்ல வலி வீக்கம் ஏற்படும். இல்லை முதல்ல இந்த கட்டை விரல், இல்லை கால் விரல், ஏதாவது ஒரு விரல், இல்லை இந்த மணிக்கட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட முதல்ல வலி வரும். அப்புறம் காலையில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டா லேசாக சூடாக இருக்கும். சிலருக்கு மூட்டுகளில் இச்சிங் ஏற்படும், ரேஷஸ் மாதிரி வரும், அலர்ஜி மாதிரி வரும். எறும்பு கடிச்சார் போல் சின்ன சின்ன தடிப்பா ரெட்டிஷாக கூட வரும். இதெல்லாம் உங்களுக்கு மூட்டு வலிக்கு காரணம். அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு அறிகுறிகள். இதுக்கும் நான் சொல்கிறேன், டாக்ஸின்ஸ் வெளியேறணும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் முடக்குவாதம், சரவாங்கின் பேர். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த போன் பெண்ட் ஆகாது. இதே ரொம்ப நாள் நம்ம கவனிக்காமல் விட்டு, இல்லை இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்பீங்க, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். அல்லது இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கலாம். நீங்கள் விட்டு விட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். இல்லை முறையான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியாமல் கவனிக்காமல் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இந்த எலும்பெல்லாம் பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆனதை நிமித்த முடியாது. புரியுதுங்களா? மடக்க முடியல, அப்படியே நிற்குதுன்னெலாம் வருவாங்க பேஷண்ட். இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஏதாவது சாப்பிடும்போது விழுங்கும் போது கூட இந்த ஜாயிண்ட்ல வலி வரும், மூட்டு வலி உள்ளவங்களுக்கு. பல வருடங்களாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல பாதிப்பு வந்தவங்க இருக்காங்க. பெயின் கில்லர்ஸ், இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க வலி நிவாரண மாத்திரைகள் அவசரத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போக மாட்டீங்க டாக்டர்கிட்ட. வலி இருக்கா, சரி இந்த மாத்திரை சொன்னாங்க நம்மளே போட்டுக்கலாம். அவர் ஒரு டோஸ் கொடுத்துருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் ஒரு டோஸ், திருப்பி வலி வந்தால் சாயந்தரம் ஒன்று, மத்தியானம் ஒன்று, இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்ற மக்களும் இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா, எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுக்க, நேரில் வாங்க, இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுங்க. எவ்வளோ பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா இருக்காங்க. உங்களுக்கும் அந்த நல்லாகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கை நிறைய இருக்குது. நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயமாக குணம் கிடைக்கும். அவங்களுக்கும் டயட் தான் முக்கியமாக. எல்லாம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. மூட்டு வலினாலே நீங்கள் டெய்லி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் உட்காருது, நடக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, அப்படி அதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்கா, அட்லீஸ்ட் வெயிலில் உட்காருங்க. ஏன்னா சன்லைட் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. அது கூட காலை வெயில். ஒரு இப்போ ரொம்ப சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அப்போ நீங்கள் 7 to 7:30 பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் குளிர்காலம்னா ஒரு 8 to 9க்கு நீங்கள் உட்காரலாம். அதுக்கு வரும்போது A to Z உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கும். இது இளம் வயதினருக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஏஜ் குரூப்புக்குனாலும் யாருக்கு வேணாலும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வரலாம். குழந்தைகளுக்கு வந்தால் இது ஹார்ட்டை கூட பாதிக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆகிறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு. கடைப்பிடித்தால் பலன் கிடைக்கும். ஏன்னா ஃபாலோ பண்ணி க்யூர் ஆனவங்கெல்லாம் இப்போ வேற ஏதாவது தொந்தரவுன்னு போனால் அவங்க ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, ப்ரீவியஸ் என்னென்ன பாதிப்புன்னு. அப்போ இவங்க சொல்லுவாங்களா, எனக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னு. உடனே யாரையே பார்த்துட்டு, இல்லையே உனக்கு நெகட்டிவாக இருக்கே, ஒன்றும் இல்லையே, இல்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீங்கள் கடைப்பிடித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். அதனால இதை பற்றி அழறவங்களா இருக்காங்க, வலி வேதனையில தாங்க முடியாம அழறவங்களா இருக்காங்க. நீங்க அழவே வேண்டாம். நல்ல மெடிசன், ட்ரீட்மெண்ட், டயட் இருக்கு, கடைப்பிடிங்க, பலன் அளிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.